வெல்கம் பேக் டு வணக்கம் நண்பாஸ் சேனல். நான் உங்கள் நண்பன் தீபேஷ். போன வீடியோவில் கூகுள் டிரைவில் வந்து எரரை ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பிடிஎஃப் மேக் பண்ணுறத ப்ரொசீஜராக கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதையும் சேர்த்து கூகுள் கிளாஸ் ரூமை எப்படி யூஸ் பண்ணுறது, டெஸ்ட் எழுதி அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் சப்ஜெக்டை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு ஏதாவது லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த லிங்க் வாட்ஸ்அப் இல்லைனா ஏதாவது டெலிகிராமோ எந்த ஆப்லேயோ உங்கள் காலேஜ்லேருந்து வந்த லிங்க்கை தொட்டுக்கோங்க. தொட்டு ஓப்பன் வித் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணுறதை கிளாஸ் ரூமில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஜிமெயிலில் சைன்இன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் பண்ணி ஜாயின் கிளாஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு சப்ஜெக்டில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கொஸ்டின் பேப்பர், இன்னொன்று ஆன்சர் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணக்கூடியது, நம்ம போஸ்ட் பண்ண ரெசிப்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்கான இன்னொரு லிங்க் தான் அது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோட்டோ, நான் வந்து ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். பிடிஎஃப் ஓப்பன் ஆகிட்டு இதில் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ்லாம் வரும். ஸோ இமேஜை நீங்கள் கடைசியாக என்னென்ன ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக வரிசையாக ப்ரொசீஜராக டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் கன்வெர்ட் டு பிடிஎஃப். இதில் உங்கள் காலேஜில் என்ன நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நேமில் பிடிஎஃப் ஃபைல் ஆகிட்டு சேவ் பண்ணுங்கள். இல்லைனா ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு சப்ஜெக்ட் கோடையும் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு பிடிஎஃப் கொடுக்கணும். அது கன்வெர்ட் ஆகி முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஆட் வரும். அந்த ஆடை ரன் பண்ண விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா கட் ஆயிரும். இதில் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணி அது ட்ரைவை கிளிக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே நம்ம ட்ரைவில் அப்லோட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் ட்ரைவில் உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்லோட் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ண போகிறோன்னா கூகுள் ட்ரைவ்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ட்ரைவில் நார்மலாக அப்லோட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்களா அப்லோட் ஆயிடுச்சு. எந்தவித எரர் இல்லாமல் அப்லோட் ஆகிட்டு. இனி நம்ம கிளாஸ் ரூமை பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய சப்ஜெக்டில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணக்கூடியதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இதுதான் லிங்க்கு. இந்த லிங்க்கு தொட்ட உடனே உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டான ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகிறதுல நிறைய எரர் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதுக்கு தனி வீடியோ போடுறேன் என்னென்ன எரர் வரும் அப்படின்னு. இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு, ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துக்கோங்க, பிரான்ச் கோட், ஸ்டூடெண்ட்ஸ் நேம்லாம் கேட்பாங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. டேட்டு, நம்பர் ஆஃப் பேஜ் ரிட்டனில் நீங்கள் எத்தனை பக்கம் எழுதியிருக்கீங்களோ அந்த நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ட்ரைவில் அப்லோட் பண்ணது எடுக்கிறதுனால மோர், அதுக்கப்புறம் மை ட்ரைவில் போய்க்கோங்க. இதில் நீங்கள் சேவ் பண்ண ஃபைல்ஸ் வரிசையாக வரும். இதில் நான் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கிறது இன்னும் இருக்குது. இதில் மெதுவாக தான் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண முடியும், ஏன்னா சின்ன டயலாக் பாக்ஸாக தான் இருக்கும். அதில் அப்லோட் கொடுத்துக்கோங்க. வெளியே இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ண நம்பர் வந்துடும். உடனே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆயிரும். இப்போ நீங்கள் திரும்பவும் கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆரஞ்சு கலரில் இருந்தது, இப்போ திரும்பவும் க்ரே கலர்லாம் மாறி இருக்கும். இப்போ நம்ம போஸ்ட் போட்ட ரசீதை உள்ளே அப்லோட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ரசீதை போஸ்ட் போட்டதை வந்து ஸ்பீட் போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ரசீதெலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரசீதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆப்ஷனில் ஆரஞ்சு கலரில் இருக்கா, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி லிங்க் வரும். ஸோ அதே லிங்க்கை தொட்டு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அப்புறம் என்ன போஸ்ட் போடுறீங்களோ அதை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்பீட் போஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அன்னைக்குள்ள டேட், என்றைக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அது, ப்ளஸ் அதில் நம்ம ரசீது வாங்கியிருப்போம். ஸோ அந்த ரசீதில் உள்ள டைம் தான் போடணும். அப்புறம் எந்த இடத்துல நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸோட ப்ளேஸ் நேம்,
புக்கிங் நம்பர்னால் என்னென்னா, நீங்கள் அதில் போஸ்ட் பண்ண உடனே வாங்கக்கூடிய ரசீதில் ஸ்டார்டிங்கில் இடி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் நடுவில் ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு 2 எழுத்து வச்சு முடியணும். ஸோ அதுதான் புக்கிங் நம்பர். ஒரு சில இதில் ஆர்டிக்கல் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை ரசீதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டோட சப்ஜெக்ட் கோட் கேட்டிருப்பாங்க. சப்ஜெக்ட் கோடையும் டைப் பண்ணி அடுத்தது ஆட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதில் செலக்ட் ஃப்ரம் ஃபைல்னு கொடுக்கணும். ஏன்னா இதில் மை ட்ரைவ்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் அந்த ரசீதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். அது ஃபைல்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடைசி எடுத்த ஃபோட்டோஸ் மேலே தான் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா அது அப்லோட் ஆயிரும். ஸோ இதோட டெஸ்ட்டு அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிற ஃபுல் ஃபார்மேட்டை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சைன்இன் பண்ணுறதில் என்னென்ன எரர்ஸ் வரும், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத வீடியோவாக நான் போடுறேன். இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா லைக் போட்டுக்கோங்க. இனி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.